Dear Putties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம reproduction in flowering plants, பூக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் அந்த டாபிக்ல 2 mark 3 mark சில क्वेश्चंस நீ ஆன்சர் பண்ணதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாடம் படிக்கிறப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். everything should be linked. Reproduction in flowering plants அப்படிங்கிறப்ப நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது NCERT ஸ்டேட் போர்டு எல்லாத்துலையும் எதை பத்தி கொடுத்துருக்கா அப்படின்னா about only the angiosperms, ஆஞ்சியோஸ்பர்ம்களை பற்றி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. பட் சின்ன கிளாஸ்ல நம்ம கிளாசிபிகேஷன் படிக்கிறப்ப படிச்சுட்டு the plant kingdom divisible into cryptogamous and phanerogamous. பூக்கும் தாவர உலகத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். One is cryptogamous, பூவா தாவரங்கள், the non-flowering plants. Another is phanerogamous, the flowering plants, பூக்கும் தாவரங்கள் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. Algae, fungi, bryo and pteridophytes comes under cryptogamous. Algae, பூஞ்சைகள், bryophyte, pteridophyte எல்லாத்தையும் cryptogamous கொண்டு வருவாங்க. அதனால அதுல flower வராது. Gymno and angiosperms comes under flowering plants, the phanerogamous. ஜிம்னோஸ்பர்மங்களையும் ஆஞ்சியோஸ்பர்மங்களையும் பூக்கும் தாவரங்கள்னு சொல்லுவோம். உனக்கு உடனே கொஸ்டின் அரைஸ் ஆகும், ஜிம்னோஸ்பர்ம்ல ஃப்ளவரே கிடையாதே சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்னோஸ்பர்ம்ல பூ கிடையாது. In gymnosperm the reproductive structures are arranged in cones. ஜிம்னோஸ்பர்மங்களிலே இனப்பெருக்க உறுப்புகள் கூம்புகளில் அமைந்திருக்கும். மேல் கோன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபீமேல் கோன்னு ஒன்று இருக்கும், ஆண் பெண் கூம்பு. அதுல பார்த்தேன்னா உங்களுக்கு ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். அதாவது ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம்னு சொல்ற மாதிரி, மகரந்தத்தால் சூலகம்னு சொல்ற மாதிரி, மைக்ரோஸ்பொராஞ்சியம் மெகாஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவாங்க. அது அரேஞ்ச் ஆயிடும். அப்ப ஜிம்னோ ஏஞ்சியோ ரெண்டு பேரும் ஃப்ளவரிங் பிளான்ட்ல வந்தாலும் in gymnosperms the reproductive structures are arranged in cones and in angiosperms the reproductive structures are arranged in flowers. ஜிம்னோஸ்பர்மகளிலே இனப்பெருக்க உறுப்புகள் கூம்புகளில் இருக்கும். கோன் சொல்லுவோம், ஸ்ட்ரோபைலஸ்னு சொல்லுவோம். நீங்க உடனே கோன்னா நம்ம ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடுற கோன் கிடையாது, இங்க ஃப்ளவர்ல இருப்பான். கிளியர்? இதை மனசுல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது நம்ம படிக்கிறது என்னன்னா only regarding the angiosperms. Angion means a case or a box. Sperma means seed. Protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் என அழைக்கப்படும். So angion means a case or a box. Sperma means seed. Protected seeded plants are defined as angiosperms. மூடு விதைகளை உடைய தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் என அழைக்கப்படும். அதை பத்தி தான் டீடைல்டா நம்ம படிக்கிறோம். அதுல சில கொஸ்டின்ஸ். Question number 1, name the component cells of the embryo sac. Embryo sac அப்படின்னா கருப்பைன்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன செல்ஸ் இருக்கு? ஆக்சுவலி செல்லு சொல்லலாம். முதல்ல நீ படிச்சிருப்பேன், செல்லா இருக்காது, நியூக்ளியஸா இருக்கும். இந்த நியூக்ளியஸ் கன்வெர்ட்டட் இன்டு செல்ஸ். அப்ப எம்ப்ரியோ சாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். இன்னும் கேமெட்டோஃபைட், கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட். கேமெட் உனக்கு தெரியும், ஃபைட்டானா பிளான்ட்னு அர்த்தம். கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட் இஸ் செட் டு பி கேமெட்டோஃபைட். இது ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். It is actually originated from the megaspore. Megasporogenesis nu padichirupel, development of megaspore. From the megaspore mother cell is said to be megasporogenesis. Megaspore thai cell lende megaspore form aagittu megasporogenesis. Megaspore uruvakam nu. 4 megaspores are formed in the end of meiosis. Meiosis la 4 megaspore form aga 3 disintegrates and only 1 is converted into the embryo sac. 4ல 3 பேர் செத்து போயிடுவா, ஒருத்தர் மட்டும்தான் இதுவா மாறுவா. Actually the female gametophyte is developed from the megaspore. ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். Then they are converted in cells. 8 nucleated stage, 8 உட்கருக்கு போன அப்புறமா செல்லா மாறும். So 8 nucleated 7 celled stage னு படிச்சிருப்பேன். 8 நியூக்ளியஸ் ஆனா 7 செல்லா இருப்பான்னு சொல்லுவான். இந்த படத்தை பார்த்து இந்த ஏரியாவுக்கு மைக்ரோபைலர் எண்ட் சொல்லுவா, மைக்ரோபைல் முனை சொல்லுவா.
This is chalazal end. Chalazal முனை சொல்றோம். இங்க 8 நியூக்ளியஸ் சொன்னேன் பாருங்களே, அதுல 3 இங்க 3 செல்லா மாறுவோம். ஒன்னு எக் சொல்லுவோம், பாக்கி ரெண்டுக்கும் சினர்ஜிட்ஸ் அந்த பேர். நடுவில் என்ன பண்ணுவான்னா சென்ட்ரல் செல்னு பெருசா இருக்கும். The large cell is said to be the central cell, மைய செல். அதுல 2 போலார் நியூக்ளியி இருப்பான், துருவ நியூக்ளியஸ்னு சொல்லுவான். At the time of fertilization, the fused form diploid secondary nucleus. கருவுறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து the polar nuclei become secondary nucleus. துருவ உட்கருக்கள் இணைந்த 2ஆம் நிலை உட்கருவாக மாறும். மேல இருக்கிறதுக்கு ஆன்டிபோடல்ஸ்னு பேர். இதான் பரீட்சையில கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், after fertilization extra உனக்கு தெரிஞ்சுக்கிறது. The egg is converted into zygote. எக்குங்கிறது ஜைகோட்டா மாறிடும் அண்டம். The secondary nucleus is converted into triploid endosperm. நடுவில் இருக்க polar nuclei துருவ உட்கரு, secondary nucleus தான் மாறி, and then it will become pen, primary endosperm nucleus. அதாவது முதலாம் நிலை எண்டோஸ்பம் கருவூன் உட்கருவாக மாறும். இதெல்லாம் நீ அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணி ஆச்சோம். அப்ப இது கேமெட்டோஃபைட்னு வரப்ப வேற எங்க கேமெட்டோஃபைட் படிச்சோம் உனக்கு தெரியணும். Gametophytic generation alters with sporophytic generation called the alternation of generation. Gametophytum sporophytum மாறி மாறி வருவதற்கு சந்ததி மாற்றம் என்று பெயர். Haplontic ஞாபகம், diplontic ஞாபகம், haplodiplontic ஞாபகம், diplohaplontic ஞாபகம். இது வரப்போ அப்படியே டக் டக் டக்னு லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப லிங்க் பண்ணி வச்சுக்கிறப்போ உனக்கு எல்லாம், ஏன்னா எதுவுமே நீ புதுசா படிக்கல, ஏற்கனவே படிச்சது கொஞ்சம் கூட படிக்கிறேன், அதை லிங்க் பண்ணி வச்சுட்டேன்னா எது மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால பரீட்சையில எழுத முடியும். ஓகே, ரைட். Question number 2. Type of pollination in self-incompatible plants. Compatibility அப்படின்னா ஒத்து போதல்னு பேர். இன்கம்பேட்டபிலிட்டினா ஒவ்வாத்தன்மைன்னு பேர். அட்ஜஸ்ட் ஆயிடுதுன்னா கம்பேட்டபிள். இன்கம்பேட்டபிள்னா ஒத்துக்காம போறது. ஓகேயா, என்ன கேட்டிருக்கு? டைப் ஆஃப் பாலினேஷன் இன் செல்ஃப் இன்கம்பேட்டபிள் பிளான்ட்ஸ். எந்த வகை மகரந்த சேர்க்கையானது ஒவ்வாத்தன்மை கொண்ட தாவரங்களில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வாத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி இது ஸ்டேமன் மகரந்தத்தால். அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? போலன் கிரைன்ஸ் ஃபார்ம். இது பறந்து போய் எங்க உட்காந்துக்கும்? ஸ்டிக்மா மேல உட்காந்துக்கும், சோல் முடி. Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். அதே ஃப்ளவர்ல போச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன். சேம் ஃப்ளவர் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ளவருக்கு போறது ஆஃப் த சேம் பிளான்ட், ஆர் வேற ஒரு பிளான்ட்டுக்கு போச்சுன்னா கிராஸ் பாலினேஷன் படிச்சிருப்பேன். இங்கேருந்து போலன் கிரைன் இது மேல போய் உட்காந்துக்கிறப்ப கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், 2 பேருக்கும் ஒத்து போகணும். ஒத்து போனால்தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். நம்ம கொஸ்டினே என்னன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிள். இவ 2 பேருக்கும் ஒத்துக்கல, எனிமீஸ் மாதிரி பிஹேவ் பண்றான்னு வச்சுக்கோ. எனிமீஸ் மாதிரி பிஹேவ் பண்றான்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வாத்தன்மை அப்படின்னா இங்க போலன் கிரைன் உட்காந்துக்கிறப்ப இதுல இருக்க கெமிக்கல் இருக்கு பத்தி ஒன்றும், அதனால இருக்கலாம். சில செடியில ஜெனட்டிக் ப்ராப்ளமே இருக்கும், மரபியல்லையே ப்ராப்ளமா இருக்கும். அதே பூல உட்காந்துன்னா பாலினேஷன் நடக்காது. வேற ஒரு பூ போச்சுன்னா பாலினேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜெனட்டிக் ஃபேக்டர். இது மரபு சார்ந்த சில காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப நோ அதர் ஆப்ஷன். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருந்ததுன்னா கிராஸ் பாலினேஷன் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். இப்ப எந்தெந்த செடியில ஒவ்வாத்தன்மை இருக்கிறதோ அவன்னா என்ன நடக்கும்? அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுல ஜெனரலி ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். மரபியல் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதை தவிர நீ புரோட்டான்ட்ரி புரோட்டோகைனின்னு படிச்சுட்டு ஒரே பூல ஆண்ட்ரோஷியம் வேற சமயத்துல மெச்சூர் ஆகும், கைனோஷியம் வேற சமயத்துல மெச்சூர் ஆகும். அப்பயும் உங்களுக்கு என்ன நடக்காது? செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை நடைபெறாது. இங்க கேட்டிருக்கிறது வேற மாதிரி. அப்ப கிராஸ் பாலினேஷன் இஸ் த ஒன்லி வே ஃபார் த பிளான்ட்ஸ் ஹேவ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. எந்த செடியில ஒவ்வாத்தன்மை இருக்கிறதோ, எந்த மலரில் ஒவ்வாத்தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். Right. Next question for you. வரப்ப கொஞ்சம் சேர்த்து படிச்சு. Unfertilized apomictic embryo sac give rise to a diploid embryo sac. இது பாசிபிளா அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்டிருந்தது. அன்ஃபர்டிலைஸ்ட்னா கருவுறாதன்னு அர்த்தம்.
apomictic embryo na embryo formed without fertilization. கருவுறுதல் நடைபெறாமல் embryo form ஆகுது, seed form ஆகுது, apomicsis படிச்சிருப்பேன். embryo sac na கருப்பையா மாறும். அதுல இருந்து என்ன ஆகும் பாருங்க, apomictic embryo sac அதுல இருந்து diploid embryo sac ஃபார்ம் ஆகும், embryo ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரு உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்ப amphimixis னு ஒண்ணு படிச்சிருப்பேன், apomixis னு ஒண்ணு படிச்சிருப்பேன். fertilization involves syngamy, gametic fusion. அதை நம்ம என்ன சொல்லுவோம், amphimixisனு சொல்லுவோம். கருவுறுதல் நடைபெறும் பொழுது கேமெட்டுகள் இணைவு நடைபெற்று அதுக்கப்புறம் கரு வந்ததுன்னா அதுக்கு amphimixisனு பேர். சில சமயம் என்ன ஆகும், வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்காமலேயே எம்ப்ரியோ சாக் கருப்பை வந்து அதுல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடலாம். அது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு அப்போமிக்சிஸ்னு பேர். நடக்குமா? நடக்கும். சில சமயம் என்ன ஆகும், உனக்கே தெரிஞ்சதுதான். சில சமயம் என்ன ஆகும், மெகாஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடக்காது. The megaspore mother cell straight away develops into diploid embryo sac. Megaspore mother cell ங்கிறது இருமய நிலையில் இருக்கும் diploid. அந்த megaspore mother cell ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும், the embryo sac is formed. அது என்ன ஆகும், அப்படியே எம்ப்ரியோவா மாறிடும், சீடா மாறிடும். அது அப்போமிக்டிக் சீட் சொல்லுவோம், எம்ப்ரியோ சொல்லுவோம். இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு, இருமய நிலையில் காணப்படும் மெகாஸ்போர் தாய் செல். அதுல இருந்து என்ன வரும், டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக், இருமய நிலையில் உள்ள கருப்பை. அதுல இருந்து என்ன வரும், டிப்ளாய்டு எம்ப்ரியோ சீட். சில சமயம் நியூசெல்லஸ் ஒன்று படிச்சிருப்பேன். நியூசெல்லர் டிஷ்யூ உனக்கு தெரியும். நியூசெல்லஸ் இஸ் a nutritive tissue for the developing megaspore. மெகாஸ்போர் இருக்கு, வளர்ச்சி அடைகின்ற மெகாஸ்போர் இருக்கு. பெண் கேமெட்டோஃபைட்டுக்கு யாரை ஃபுட்டு தராலோ அவளுக்கு நியூசெல்லஸ் இருக்கு. Some of the cells in the new cell straight away develops into the embryo sac and the embryo. New cell ல இருந்து சில சமயம் ஃபார்ம் ஆயிடலாம். ஸோ அப்ப இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. Okay, next question for you. Function of two male gametes. கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணிப்போம். Function of two male gametes produced by the pollen grain. அதாவது மகரந்தத்துல இருந்து ரெண்டு மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். From the pollen grain two male gametes are formed. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதோட ரோல் என்ன தெரிஞ்சதுதான். ஏற்கனவே டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் படிச்சிருக்கோம். இரட்டை கருவுறுதல், மூவினைவுன்னு சொல்றோம். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் இந்த எக்கோட சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட்டை உண்டாக்கும், இருமய நிலையில் உள்ள ஜைகோட். Another male gamete fuses with a secondary nucleus to form triploid endosperm nucleus. இன்னொரு ஆண் கேமெட் இந்த செகண்டரி நியூக்ளியஸ் இரண்டாம் நிலை உட்கருவுடன் சேர்ந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் முதலாம் நிலை கருவும் கரு, then it will become endosperm. அது நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ கருவோனா மாறும், எண்டோஸ்பெர்மா மாறும். இதுதான் இதை டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது இந்த ஞாபகம் வந்துருக்குன்னா இதனை அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. பாலினேஷன் இன் வாட்டர் பிளான்ட்ஸ். நீரில் வாழக்கூடிய தாவரங்களிலே எந்த வகை மகரந்த சேர்க்கை நடைபெறும்? அது உனக்கு தெரியும், பட் இது பரப்ப 11th லிங்க் பண்ணும். The plants live in water hydrophytes. நீரில் வாழக்கூடிய தாவரம் ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லுவான், நீர்வாழ் தாவரம். அதுல 4 டைப் படிச்சிருப்பேன், அதெல்லாம் இங்க லிங்க் பண்ணும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், மேல முதக்கிறது உங்களுக்கு தெரியும். ஐகார்னியா, வாட்டர் ஹைசன்த், அதை ஞாபகம். பெங்கால் டைகர்னு படிச்சிருப்பேன். அந்த பெங்கால் டைகர் மாதிரி இருப்பாரு போல, அது இந்த வாட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது முக்கியம். வாட்டர் ஹைசன்த், ஐகார்னியா. அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், தரை ஊன்றி இலை மிதக்கும் தாவரங்கள். நிம்ஃபயா, நிலம்பியம், தாமரை, அல்லி, அதெல்லாம் ஞாபகம். அதோட ரூட்டும் ஸ்டெம்மும் மண்ணூர்ல இருக்கும். பெரிய குச்சி மாரி வந்து லீஃப் மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் பேர். சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் சில பேர் ஃபுல்லா உள்ள இருப்பா. Hydrilla vallisneria example for submerged hydrophytes. நீரில் மூழ்கி இருப்பவை Hydrilla and vallisneria. Amphibious hydrophytes, இருவாழ்விகள், வாட்டர் இருந்தாலும் இருக்கும் இல்லாமல் இருக்கும். Typha, Angusta and Limnophila, Heterophila. இந்த 4 டைப் ஹைட்ரோஃபைட்ஸ் நீ லிங்க் பண்ணிக்கணும். ஏன்னா பிக் அவுட் த கரெக்ட் பேர், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர்னு கேட்கறப்ப இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் லிங்க் பண்ணது யூஸ் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவா, ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டர்ல இருக்கிறதுனால அங்க ஹைட்ரோஃபிலி மட்டும்தான் நடக்கும். Pollination takes place only with the help of water.
பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா most of the hydrophytes have emergent flowers. பெரும்பான்மையான ஹைட்ரோஃபைட்ஸ்ல நீர்வாழ் தாவரங்களில் மலர் நீருக்கு மேல இருக்கும் emergent type. அப்ப generally in water plants pollination takes place with the help of wind and insect. காற்றின் மூலமாகவும் பூச்சிகளின் மூலமாகவும் தான் பெரும்பான்மையாக இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை நடைபெறும். நோட்டு இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை. ஆனா 1 or 2 exceptional cases ஒருத்தர் 2 பேர்ட்ட தான் என்ன நடக்கும்னா pollination takes place with the help of water. அதுல ஏற்கனவே 2 படிச்சிருக்கேன். pollination hydrophily சொல்லுவோம் with the help of water, நீரின் மூலம் நடைபெறுவது. epihydrophily hypohydrophily படிச்சிருக்கேன் நீங்க. epihydrophily அப்படின்னா நீரின் மேல் சொல்லுவா. ஹைப்போஹைட்ரோஃபில்லினா நீரின் கீழ் அர்த்தம். செரட்டோஃபில்லம் இருக்கா, அது நீர் உள்ளேயே உங்களுக்கு நடக்கும். pollination takes place inside the water, நீரின் உள்ளே. Vallisneria epihydrophily above the water, நீரின் மேல்புறம் இருக்கும் போல அங்க உங்களுக்கு வாட்டர் மூலமா pollination நடக்கும். ஸோ இதெல்லாம் வரப்ப அப்படியே லிங்க் பண்ணி ஞாபகம். ஓகேயா, இதான் நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் dear Kutis, next question for you, polyembryony and the commercial exploitation of this polyembryony. Polyembryony அப்படின்னா பல கரு நிலைன்னு சொல்லுவா. பாலினா மெனின்னு அர்த்தம், எம்ப்ரியோனா கருன்னு அர்த்தம். So after fertilization many embryos are formed. We are calling it as polyembryony. கருவுறுதலுக்கு பின்னர் பல கருக்கள் உருவாதல், அந்த பாலிஎம்பிரியானின்னு சொல்லுவோம். இதை ஜெனரலி எடுத்துட்டோம்னா எப்படி வரும்லாம் படிச்சிருக்கோம். கிளீவேஜ் பாலிஎம்பிரியானி. கிளீவேஜ் பாலிஎம்பிரியானினா ஒரே ஒரு ஜைகோட் 2 செல்லா மாறுவா, 2 4 மாறுவா. அது ஒவ்வொன்றும் பிச்சுட்டு ஒவ்வொரு எம்பிரியோவா மாறிடுறது. ஸோ கிளீவேஜ் அப்படின்னா பிளந்து பெருகுதல். கிளீவேஜ் நம்ம ஜுவாலஜியில படிச்சது ஞாபகம். The diploid zygote undergoes successive mitotic cell division to form a ball-like structure called blastula. The process is said to be cleavage or blastulation. Zygote la அப்படியே cell division நடந்து பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த blastula சொல்லுவோம். அது மாதிரி cleavage polyembryony. நம்ம identical twin ஃபார்ம் ஆறாங்க பாருங்களேன். அது mostly due to cleavage polyembryony. இரட்டை குழந்தைகள் பிறத்தல் என்பது அது மாதிரி அம்மா வயத்துல நம்ம 2 செல்லா இருப்போம், 2 பிச்சும் இருக்கும். இது ஒரு பாப்பாவை மாறிடும், இது ஒரு பாப்பாவை மாறிடும். அது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா திஸ் இஸ் கிளீவேஜ் பாலிஎம்பிரியானி. ரெண்டாவது எடுத்துட்டோம்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். ஒண்ணுக்கு பதிலா 2-3 மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகும். அந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லுல மியாசிஸ் நடந்து 4 மைக்ரோஸ்போர், இப்ப 4 மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கா, சாரி மெகாஸ்போர் மதர் செல். இப்ப 4 மெகாஸ்போர் மதர் செல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 4 மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆவா. இதுல இருந்து ஒரு எம்பிரியோ, இதுல இருந்து ஒரு எம்பிரியோ, இதுல இருந்து ஒரு எம்பிரியோ, அது மாதிரி 4 ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம சொல்லலாம். சில சமயம் என்ன ஆகும்னா 4 மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து சாரி ஃப்ரம் அ சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் 4 மெகாஸ்போர் செல் ஃபார்ம். ஒரு மெகாஸ்போர் தாய் செல்ல இருந்து 4 வருவா. 3 டிசன்டிகிரேட்ஸ், 3 அழிஞ்சு போயிடும். ஒன்லி 1 இஸ் ஃபங்க்ஷனல். சில சமயம் 3 அழியாமல் 4மே ஃபங்க்ஷனலா மாறலாம். அது ஒரு sometimes it is from the nucellus. Nucellus இப்பதான் சொல்லி கொடுத்தோம். the nutritive tissue for the developing female gametophyte. பெண் gametophyte இருக்கு, உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு நியூசெல்லஸ் இருக்கு. சில சமயம் நாகும் நியூசெல்லஸ்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆயிடலாம். சில சமயம் இன்டெகுமென்ட்ஸ், அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமென்ட், வெளி உள் உரைகள் இருக்கு பத்தியோன்னு ஓவியூல சுத்தி அதுல இருந்து ஃபார்ம் ஆயிடலாம். இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நிறைய எம்பிரியோஸ் we are calling it as a polyembryony. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கமர்ஷியலி பிளான்ட் பிரீடிங்ல நிறைய யூஸ் பண்றோம். பிளான்ட் பிரீடிங் மெத்தடாலஜிஸ்ல தாவர உருவாக்கங்களில். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் இருக்கு பாருங்களே, அதுலயும் இந்த தோட்டக்கலையிலே இது ரொம்ப பலனை அளிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். வேற எதுவும் அதுல ஸ்பெஷலா இல்லை. நிறைய எம்பிரியோ வந்ததுன்னா நிறைய செடியை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். we are in a position to produce more plants. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னா, ஜைகோட் டிவைட் ஒன்லி ஆஃப்டர் பென். ஒய்? எப்பயுமே முதலாம் நிலை எண்டோஸ்பம் உட்கரு, பென் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் ஜைகோட் டிவைட் ஆகும். ஏன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். these two are the end product of double fertilization.
இது இரண்டும் இரட்டை கருவுறுதலின் இறுதியில் தோன்றும். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் gamete எக்கோட சேர்ந்து அண்டத்தோட சேர்ந்து zygote வரும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid endosperm nucleus. இன்னொரு male gamete இரண்டாம் நிலை உட்கரு செகண்டரி நியூக்ளியஸ் ஓட சேர்ந்து பெண் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் முதலாம் நிலை உட்கரு கருவின் உட்கருவினை உருவாக்கும்னு படிச்சிருப்பேன். நம்மளுக்கு என்னென்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும், இது லேட்டா தான் டிவைட் ஆகும், ஒய் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன் பெண்ணுக்கு அப்புறமா தான் ஜைகோட் டிவைட் ஆகுது அப்படிங்கிறது கேள்வி. இது உனக்கு தெரிஞ்சதுதான். ஜைகோட்ல இருந்து என்ன வரப்போறது? எம்பிரியோ வரப்போறது, கரு வித் ராடிக்கல், plumule, hypocotyle, epicotyle and cotyledon. உனக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஜைகோட் இருக்கா பாருங்க, இந்த ஜைகோட் என்னவா மாறும்? இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி எம்பிரியோ. இது மாதிரி கருவா மாறிடும். இதுக்கு ஃபுட் சப்ளை போறதுதான் இது. இந்த ஜைகோட் இது மாதிரி மாறணும் அப்படின்னா இவதான் சாப்பாடு எல்லாம் தரணும். யாரு? இது மட்டும்தான் நமக்கு ஃபுட்டை தரணும். அப்ப என்ன வழி? இது ஃபுட் ரெடியா இருந்தால்தான் இது நல்லா டெவலப் ஆகும். அதனால டு நரிஷ் தி டெவலப்பிங் எம்பிரியோ, வளருகின்ற கருவூட்டத்திற்கு கருவிற்கு ஊட்டம் அளிக்க வேண்டும். அப்ப இது நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, இது ஒரு உணவூட்ட திசு. So first the nutritive tissue undergo division followed by the division of the zygote. அதனாலதான் அந்த zygote embryo மாறணும், ஃபுட் வேணும். The food is supplied by the endosperm, கருவும் திசுவானது அளிக்கும். So அந்த ஃபுட் தரக்கூடிய tissue first develop ஆகும். Then only the development or the division of zygote takes place. So இது divide ஆகி nutrition தர மாதிரி நல்லா டெவலப் ஆன அப்புறமா தான் இது டிவைட் ஆகும். Then it is converted into these structures. ஆகாரம் முக்கியம் இல்லையா? சத்தியமூர்த்தி இப்படி உணர்ச்சி குழம்பா கத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆகாரம் உள்ள போயிருக்கணும். நியூட்ரிஷன் கிடைச்சோன்னா தெம்பா கத்த முடியும். நீ இப்ப ஃப்ரெஷ்ஷா எடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா ஃபுல்லா கலவையை கட்டிட்டு வந்திருப்பேன், தெம்பு இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஆன் கேமெட்டோஃபைட்டின் அமைப்பு. கேமெட்டோஃபைட்னா உனக்கு தெரியும், கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட் செட் டு பி கேமெட்டோஃபைட், கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய. இதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கா, உனக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்போர் ஆர் புல்லின் கிரைன் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமெட்டோஃபைட். மேல் கேமெட்டோஃபைட்டோட ஃபர்ஸ்ட் செல்லுன்னு யாரை சொல்லுவாங்கன்னா இந்த மைக்ரோஸ்போரை தான் சொல்லுவான். நீ உடனே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆனால் the process is said to be microsporogenesis. அதற்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்ற பெயர். மைக்ரோஸ்போர் மதர் செல் என்றும் மியோட்டிக் செல் டிவிஷன் டு ஃபார்ம் மைக்ரோஸ்போர்ஸ் இன் டெட்ராட்ஸ். மைக்ரோஸ்போர் தாய் செல்களின் மியோசிஸ் நடைபெற்று 4 மைக்ரோஸ்போர்கள் அல்லது மைக்ரோஸ்போர்கள் 4 ஃபார்ம் ஆகும். இதை சுத்தி எக்ஸைன் இருக்கும், இன்டைன் இருக்கும், எக்ஸைன்ல ஸ்போரோபொல்லுன் இருக்கும். அதெல்லாம் அப்படியே எல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும், அப்படியே லிங்க் பண்ணிக்கிட்டே போகணும். சரி, இது ஃபார்ம் ஆயிடுத்து. இந்த ஒரு செல்ல என்னவா மாறும்? 3 செல்லா மாறணும். முதல்ல இந்த நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆவா. ஒன்னுக்கு பேரு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொன்னுக்கு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் பேரு. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது குட்டியூண்டா இருப்பா, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்ங்கிறது பெருசா இருப்பா. அதுக்கப்புறம் they are converted into cells. அதுக்கப்புறம் அவர்கள் செல்களாக மாறுவார்கள். வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல், உடல செல், ஜெனரேட்டிவ் செல் மாறுவா. சில பிளான்ட்ல என்ன ஆகும்? 2 செல்டு ஸ்டேஜ்லயே போலன் கிரைன் பறந்து போயிடும். மகரந்தம் பறத்தல் 2 செல் ஸ்டேஜ்ல நடக்கலாம். Some organisms it takes place in the 3 celled stage. சில இதுல 3 செல் ஸ்டேஜ்ல நடக்கும். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு பாருங்களே, இதுல இருந்து 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆவா. So first division, 1 nucleus become 2, 1 2 மாறுவா. One is generative nucleus, another is vegetative nucleus. Generative உட்கரு and உடல உட்கரு. Then they are converted into cells. செல்லுனா ஒண்ணும் கிடையாது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆயிடுதுன்னா it will become cells. ஒன்னு ஜெனரேட்டிவ் செல், இன்னொன்னு வெஜிடேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ் செல் உடல செல். அப்புறம் என்ன ஆகும்? From the generative cell 2 male gametes are formed. ஒரு ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். இத படமா வரைஞ்சுட்டேன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் பேர். அப்ப மைக்ரோஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமெட்டோஃபைட்
ஆன் கேமெட்டோஃபைட்டின் முதல் செல் மைக்ரோஸ்போர், அது டிவைட் ஆகி இது மாதிரி மாறுது. நெக்ஸ்ட் உனக்கு என்ன, பார்த்தினோகார்பி அப்போமிக்சிஸ் ரெண்டும் ஒன்னா ஆர் டிஃபரெண்ட் பினோமினாவா, ரெண்டு வேற வேறையா? உனக்கே தெரியும், ரெண்டு வேற வேற. பார்த்தினோகார்பியும் உனக்கே தெரியும், பார்த்தினோகார்பி formation of fruit without the act of fertilization. கருவுறுதல் நடைபெறாமல் கனி உருவானால் அதற்கு பார்த்தினோகார்பி பேர். seedless fruits are formed, விதையில்லா கனிகள் உருவாகும். அப்போமிக்சிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், formation of embryo or seed without gametic fusion or fertilization without gametic fusion. கேமெட்டுகள் இணைவு நடைபெறாமல் கருவுறுதல் நடைபெறுதல். கருவுறுதல் நம்ம சொல்ல முடியாது, நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது, புதுசா ஒரு உயிரினம் உருவாதுன்னு சொல்லலாம். பார்த்தினோகார்பி ஏற்கனவே படிச்சிருக்கேன். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸோட அட்வான்டேஜ் உனக்கு தெரியும். அதுல சீடு இல்லைங்கிறதுனால பல்ப் நிறைய இருக்கும், சதைப்பற்றுள்ள பகுதி நிறைய காணப்படும். ஜாம் பண்ணலாம், ஜெல்லி பண்ணலாம், மேங்கோ ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி அப்படின்னு நம்ம குடிச்சு ஜாலியா இருக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜ். இது நிறைய டைப் பார்த்துருப்பேன். ஜெனட்டிக் பார்த்தினோகார்பி, அதோட ஜீனோமே அது மாதிரி இருக்கும், மரபு சார்ந்தது. ரெண்டாவது என்விரான்மெண்டல் பார்த்தினோகார்பி, சூழல் காரணமாக, அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்தின் காரணமாக, லோ டெம்பரேச்சர்னால, ஃபாக்னால, ஃப்ராஸ்ட்னால, எப்படி வேணாலும் வரலாம், அது ஒன்று படிச்சிருப்பேன். மூணாவது கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பின்னு படிச்சிருப்பேன். ஹார்மோனை வச்சு பார்த்தினோகார்பி, கருவுறா கனிகளை உருவாக்குதல். ஆக்சின், ஜிபரலின். இந்த கேள்வி வரப்ப இங்க எழுத போறது இல்ல, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு கேள்வி என்ன, ரெண்டு வேறையா? எஸ், ரெண்டு வேற. இதோட அட்வான்டேஜ் என்ன, அதை தான் நம்ம எழுத போறோம். பட் அதை பத்தி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம்னா கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்கும். கேமெட்டிக் ஃபியூஷன் இல்லாமல், கேமெட்டுகள் இணைவு இல்லாமல் ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவான்னா, என்ன சொல்றது, சீடு ஃபார்மேஷன், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி சீடு ஃபார்ம் ஆகுது. பாலினப்பெருக்கத்துக்கு பதில் பாலிலா இனப்பெருக்க வச்சு சீடு ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? மறந்துடாதீங்கோ, எப்பயுமே கேமெட்டிக் ஃபியூஷன்ல தான் சீடு ஃபார்ம் ஆகும். கேமெட்டுகள் இணைவின் மூலமாகத்தான் விதைகள் தோன்ற வேண்டும். அது மாதிரி இல்லாமல் ஃபார்ம் ஆச்சுன்னா அததான் அப்போமிக்சிஸ் சீட்னு சொல்லுவோம். அதை பத்தி சொல்லியிருக்கா. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறது இங்க எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம புக்ல கொடுத்தது என்ன அப்படின்னா, சிட்ரஸ் இருக்கு பாருங்க, எலுமிச்சம்பழம், அதுல நியூசெல்லஸ் இருக்கு பாருங்க, நியூசெல்லர் டிஷ்யூ இருக்கு பாருங்க, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எம்ப்ரியோ. நியூசெல்லஸ் திசு என்பது கருவாக மாறுகிறது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த அப்போமிக்சிஸோட ஸ்பெஷாலிட்டி, stable for the character of the plant is stable for many generations. பல தலைமுறைகள் பண்பு மாறாது. ரீசன் என்ன அப்படின்னா, இங்க நம்ம என்னைக்குமே கேமெட்டிக் ஃபியூஷன்னா மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் ஃபார்ம் ஆனும், மியாசிஸ் செல்பிறுதல் நடைபெற வேண்டும். மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃபாலோட் பை கேமெட்டிக் ஃபியூஷன். கேமெட் உருவாகிறதுக்கு முன்னாடி மியாசிஸ் நடக்கும், அப்புறம் கேமெட் ஃபியூஸ் ஆகும். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மியாசிஸ்ல உனக்கு ரொம்ப முக்கியம்னா கிராசிங் ஓவர்னு ஒன்று படிச்சிருப்பேன். The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. அதாவது ஒத்திசைவான குரோமோசோம்களின் லிவன் ஸ்டாண்டர்ட் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்திற்கு குறுக்கே கலத்தல் என்று பெயர். So the exchange of genetic material actually takes place during the packaging stage of prophase 1 of meiosis 1. Meiosis 1 இல்ல packaging stage, prophase 1 இல்ல packaging stageல தான் அது நடக்கும். Crossing over is responsible for recombination. குறுக்கே கலத்தல் நடந்தால் புது சேர்க்கை வரும். Leads to the formation of new varieties. இதனால புதிய வகைகள் வரும். Plays an important role in evolution. Evolution பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும். ஆனா அதெல்லாம் இங்க கிடையாது. அப்போமிக்சிஸ்ல கேமெட்டிக் ஃபியூஷனே கிடையாது. அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் ஏசெக்ஷுவல் மெத்தட்லயே சீடு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால they produce only clones, genetically similar organism. அமைப்பொத்த புதிய உயிரினங்கள் தான் தோன்றும். அப்ப பேரண்ட் இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கேரக்டர் அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும். So it is the advantage of apomixis. அது அப்போமிக்சிஸுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. And the last question for you is the structure of ovule. சூலின் அமைப்பு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும்
ஒரு தடவை படிக்கிறப்ப எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்திக்கணும்னு நான் சொன்னேன். நீ படத்தை கடகடன் வரையவே லேபிள் பண்ணிட்டு போயிடுவேன். LS of ovule, சூழின் நீள்வெட்டு தோற்றம். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் அட் பி ஃபியூனிக்கல். அதோட காம்புக்கு ஃபியூனிக்கல்னு சொல்லுவா, சூழ் காம்பு. இது ஓவியூல், இது ஃபியூனிக்கல்னு வச்சுக்கோ. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவா. எங்க மீட் பண்றாலோ, அதாவது ஃபியூனிக்கலும் ஓவியூலும் மீட் பண்ற இடம் ஹைலம் என்று அழைக்கப்படும். அப்புறம் ஓவியூல எடுத்துட்டேன்னா அதை சுத்தி அவுட்டர் கவரிங் இருப்பா. அவளுக்கு பேர் இன்டெகுமென்ட்னு பேர், சூழ் உரை என்று கூறுவார்கள். Outer integument, inner integument, வெளியுறை, உள்ளுறை. After fertilization, the outer integument and inner integuments are converted into seed coat. அவர்கள் விதை உரைகளாக மாறிவிடுவார்கள். Outer seed coat testaவா மாறும், inner seed coat tegmena மாறும். உனக்கு தெரிஞ்சதுதான். Outer integument testa, inner integument tegmen. இது testaவா மாறிடும், இது tegmena மாறும். Technically says the integuments of the ovules are converted into seed coat. இந்த சூழ் உரைகள் விதை உரைகளாக மாறிவிடும். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ இருக்கு. Inside the integument, the nucellar tissue is present. இந்த சூழ் உரைகளின் உட்புறத்தை nucellus இருக்கும். Nucellus is a nutritive tissue for the development of female gametophyte. இந்த வளருகின்ற பெண் gametophyte-க்கு இதான் ஃபுட் தரும். This nucellus is diploid in nature with two sets of chromosomes. இது இருமய நிலையில் காணப்படும். பட் இந்த மெகாஸ்போர் தானே இது ஹாப்ளாய்டா இருக்கும், மறந்துடாத. இது டிப்ளாய்டு, இது ஹாப்ளாய்டு. இது இருமயம், இது ஒருமயம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா மெகாஸ்போர் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மியாசிஸ். மெகாஸ்போருங்கிறது மியாசிஸோட இறுதியில தோன்றும், அதுதான் இதுவா மாறும். ஸோ இட் இஸ் ஹாப்ளாய்டு, நியூசெல்லஸ் இஸ் டிப்ளாய்டு. அப்புறம் இது படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்லி கொடுத்தது. இந்த நியூசெல்லஸ் அப்படியே சீட்ல இருந்தா அதுக்கு பேர் பெரிஸ்பம்னு பேர். சில சமயம் அந்த நியூசெல்லஸ் இது ஃபுல்லா தின்னுடும், கொஞ்சோண்டு பாக்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சீட்ல இருக்கும். The reminiscent nucellus in the seed, இந்த seed is said to be perisperm. இந்த நியூசெல்லஸ் கொஞ்சோண்டு விதையில பாக்கியா இருந்ததுன்னா அதை பெரிஸ்பம்னு சொல்லுவோம். அப்ப நியூசெல்லஸ் டிப்ளாய்டா இருந்தால் சீடு உள்ள இருக்கக்கூடிய பெரிஸ்பம் என்னவா இருக்கும், டிப்ளாய்டா இருக்குங்கிறத ஞாபகம். சீடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல டிப்ளாய்டு கண்டிஷனும் இருக்கும், ட்ரிப்ளாய்டு கண்டிஷனும் இருக்கும். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அதை மனசுல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் the opening of the ovule is said to be micropyle. சூழில் காணப்படுகின்ற துளை, தமிழ்ல ஈசி சூழ் துளைன்னு சொல்லுவான். இது மைக்ரோபைலர் எண்ட், அது சலாசல் எண்ட்னு சொல்லுவாங்க. இது உள்ளதான் யார் இருப்பா, ஃபீமேல் கேமெட்டோஃபைட். அதுல என்னென்ன இருக்கும்னு ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம், அதெல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஸோ தட் சிம்பிள் தான். பட் இது படிக்கிறப்பயே இதெல்லாம் என்னென்னவா மாறுங்கிறதையும், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ், கருவுறுதலுக்கு பின்னாடி என்ன மாற்றம் வருங்கிறது இந்த படம் வரைகிறப்ப நீ வரைகிறப்ப அதெல்லாம் சொல்லி பார்த்துக்கணும். சொல்லி பார்த்துட்டேன்னா ஈஸியா ஃபார் யூ. ஓகேயா? இது ரெண்டையும் குட்டியா நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி முடிச்சோம் நம்ம அடுத்தது